வணக்கம். இன்றைக்கி சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லெமன் ரைஸ். லெமன் ரைஸ் எப்போவும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. செய்கிற மெத்தடு தான் ஒருத்தவங்க ஒரு மாதிரி செய்வாங்க. அதுமாதிரி ரைஸ் உதிரி உதிரியாக எப்படி வடிக்கிறதுன்னு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். எண்ணெய் வேணும். இது புளிசாத மேல் பொடி, இதுவும் தேவைன்னா போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, உப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், அப்புறம் லெமன் வேணும். எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. பெருங்காயத்தூளும் தாளிக்கிறப்ப போடணும். அது இருக்கட்டும். வேர்க்கடலை இந்த மாதிரி பச்சையாக வச்சிங்கன்னா சீக்கிரம் பூசணை பிடிச்சிரும். அதனால் ஒரு மைக்ரோவேவில் 4 மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு சட்னி அரைக்க இந்த மாதிரி ரைஸ் செய்கிறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கெட்டே போகாது. அதே மாதிரி அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுட்டு ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா போட்டுருங்க. அது கொஞ்சம் செவந்தால் தான் வெரைட்டி ரைஸுக்கெலாம் நல்லாயிருக்கும். லைட்டாக வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை, அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் கடலை ஏற்கனவே மைக்ரோவேவில் வச்சு எடுத்தது தான், அதனால் இப்போ போட்டாக்கா சரியாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் போடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் போடணும், இல்லாட்டினா கலர் மாறிடும். இதில் நான் வடித்து வச்ச ரைஸை போட்டுக்கோங்க. சில பேர் இப்போ எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு தண்ணியெலாம் ஊற்றுவாங்க. அப்படி செய்கிறப்போ சில சமயம் கசப்பு எடுத்துரும். அதனால் இந்த மாதிரி செய்யுங்க, கசக்காமல் லெமன் ரைஸ் வரும். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதோட உப்பு, நல்லெண்ணெய் இன்னும் கூட நீங்கள் டூர்லாம் போகிறீங்க அப்படின்னாக்கா நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கெட்டு போகாமல் இருக்கும். இதில் டைரெக்டாக லெமனை பிழிஞ்சிடலாம். ரைஸில் இப்படி டைரெக்டாக பிழியும் போது லெமனோட ஃப்ளேவர் ரைஸில் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 4 மூடியில் 3 மூடி பிழிஞ்சிட்டேன், ஒரு மூடி எடுத்து வச்சுருக்கேன். டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. புளிசாத மேல் பொடி பிடிச்சா போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. எங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி போட்டு செய்யுங்க, ஒரு வாட்டி போடாமல் செய்யுங்க. ஒரே மாதிரி சாப்பிடாம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டேஸ்ட் பாருங்கள். புளிப்பு பத்தலைன்னா அதை எடுத்து வச்ச மூடியை பிழிஞ்சிக்கலாம். புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா ஒயிட் ரைஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு லெமனும் ஒரு மாதிரி புளிப்பு இருக்கும். அவ்வளோதான், லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பொட்டேட்டோ ஃப்ரையோட நான் இன்றைக்கி பேக் பண்ணி கொடுத்தேன். பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிப்பியும் நான் இதோட சேர்த்து கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.